இது என்ன சட்னின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னிங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நம்ம வந்து செஞ்சிடலாம். இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு தக்காளி சட்னி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 3 தான். தக்காளி உங்கள் தேவைக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து தக்காளி வந்து அரிஞ்சு வச்சுங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் 2 பல் பூண்டு. ஓகேங்களா, அவ்வளோதான். 3 பொருள் தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. ஒரு 4 ஸ்பூன் இல்லை ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிங்க. நீங்கள் தக்காளி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. பூண்டு 2 போட்டுக்கலாம். இப்போ வந்து தக்காளியை வந்து போட்டுக்கலாம். எல்லா தக்காளியும் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வந்துட்டு பாருங்கள் மசிஞ்ச வரத்துக்கு நம்ம வந்து தேவையான சால்ட்டு போட்டு உப்பு போட்டுக்கலாம், கல் உப்பு. தக்காளி நல்லா வந்துட்டு வதங்கி வரட்டும், அப்புறம் காட்டுறேன். பாருங்கள் 5 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா வந்துட்டு வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஆற வச்சுட்டு நிறுத்திட்டு ஆற வச்சு நம்ம வந்து அரைச்சிட்டு காட்டுறேன். ஓகேங்களா, பாருங்கள் சட்னி வந்து அரைச்சாச்சு. இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ சட்னி தாளிச்சிக்கலாம். தாளிக்கிற கரண்டியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து உளுத்தம்பருப்பு கொஞ்சம், கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள் எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து நிறுத்தியாச்சு கேஸு. இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வந்து சட்னியில் வந்து ஊற்றிடலாம். அவ்வளோதான். பாருங்கள் சட்னி வந்து சூப்பராக வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து இதை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.